கண்டிப்பா உனக்கு வாடகைலாம் ரைட்டா குடுத்துருவேன். ப்ளீஸ் இந்த வீட எனக்கு ரென்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊ கிட்ட கேட்க, அதுக்கு ஊவும் சரி நான் உனக்கு இந்த வீட ரென்ட்டுக்கு குடுக்குறேன். ஆனா எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்க, நம்ம ஹீரோயினும் இப்ப இருக்கிற சந்தோஷத்துல உனக்காக ஒண்ணு என்ன 100 கூட செய்ய ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு ஒத்துக்கிட்டு கடைசியா 2 பேரும் கைய குலுக்கலான்னு வரப்போ, ரைட்டா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட விஷன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கடைசியா நம்ம ஹீரோயினுக்கு உன்னோட வீட்டை ரென்ட்டுக்கு குடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினும் அதுக்காக சொல்றதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒரு டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்ப ரைட்டு நம்ம ஹீரோனோட விஷன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு டைம் லூப் ஆகுற மாதிரி கட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் மறுபடியும் அதே நாள் மார்னிங் வந்துடுறாங்க. டைம் லூப் ஆயிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு காலையில மறுபடியும் கிளம்பி நம்ம ஊவோட வீட்டுக்கு, அதாவது அவங்களோட ட்ரீம் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க வாசல்லையே மனசாட்சி வந்து ஹாய் சொல்ல, அவங்களே அவங்க மனசாட்சி கிட்ட உண்மையை சொல்லு, ரகசியமா அவரை எனக்கே தெரியாம நீ சபிச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு மனசாட்சியும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கும் அவரை ஒரு நாளைக்கு 10,000 தடவை சபிக்கணும்னு ஆசைதான். ஆனா இந்த தடவை நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. நான் மட்டும் அவரை சபிக்காம இருந்துட்டேன் அப்படின்னா இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இதை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும். இல்ல அப்படின்னா நான் மறுபடியும் அந்த டைம்ல புள்ளைய மாட்டிக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்பவே ஜாலியா ஜாகிங் போயிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் ஊக்கிட்ட அந்த வீட்டு ரெண்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டீலிங்லாம் பேசி முடிச்சுட்டு ஹீரோக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஹீரோவை சீக்கிரட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நார்மலா தான் போற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோரோட ஜாகிங்லாம் முடிச்சிட்டு அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்தப்போ அங்க கிளீன் பண்ற ஒரு லேடியோட அந்த அபார்ட்மெண்ட் சூப்பர்வைசர் இந்த பானையை நீங்க தான் இங்க கூட்டுறப்ப உடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கும் அந்த சூப்பர்வைசருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும் போல. அதனால நம்ம ஹீரோ போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, இவங்க இந்த பானையை உடைச்சிட்டு நான் உடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சூப்பர்வைசர் அந்த லேடியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த லேடியும் உண்மையாவே இதை நான் உடைக்கல, இது எப்படி உடஞ்சதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட அறிவு கண்ணை திறந்து அந்த பானையை அப்படியே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா இந்த பானையை அந்த லேடி உடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த சூப்பர்வைசர் கண்டிப்பா இவங்க தான் உடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இந்த பானை உடஞ்சு சிதறி இருக்கிறத பார்த்தா இது டாப் டு பாட்டம் ஃபோர்ஸால தான் உடஞ்சிருக்கும். அதாவது மேல இருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே ஃபோர்ஸா வந்து விழுந்துதான் இது இப்படி உடஞ்சிருக்கு. இவங்க கூட்டுறப்ப கீழே இருந்து வர ஃபோர்ஸாலலாம் இந்த பானை இப்படி உடஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பவுமே இந்த சூப்பர்வைசர் மேல இருந்து ஒரு பொருள் வந்து இது மேல விழுந்து இந்த பானை எப்படி உடையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, ரைட்டா மேல இருந்து ஒரு வாட்டர் பலூன் சூப்பர்வைசரோட மண்டையிலே விழுந்து உடையுது. அந்த உடஞ்ச பலூன் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இது எப்படி மேல இருந்து ஃபோர்ஸா கீழே வந்து விழுந்து உடைஞ்சதோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கீழ இருந்து ஃபோர்ஸ் மேல இருந்து ஃபோர்ஸ்னு 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. கடைசியா அந்த சூப்பர்வைசரும் இதனால அந்த லேடி கிட்ட சாரி கேட்க, இப்படியா சாரி கேப்ப, நல்லா குனிஞ்சு 90 டிகிரிக்கு உடம்ப வளைச்சு பணிவா சாரி கேளுன்னு சொல்ல, அவரும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த லேடி கிட்ட சாரி கேட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி சாரி கேட்டுட்டேன் இது போதுமான்னு கேட்க, போதும் போதும்னு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிட இந்த சூப்பர்வைசருக்கு மூஞ்சே மாறி போயிடுது. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துலயும் உன்னாலதான் என்னோட வேலையே போயிடுச்சு, இங்க வந்தாவது உன் கண்ணில் படாம வேலை பார்க்கலாம்னு நினைச்சா இங்கேயும் வந்து என்னோட பிரச்சனை எல்லாம் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் கண்டிப்பா செத்ததுக்கு அப்புறம் நடக்குதாண்டா போப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த சூப்பர்வைசர் சொன்னதும் அப்படியே டைம் லூப் ஆயிடுது. மறுபடியும் ஹீரோயின் அதே நாள்ல கண் முழிக்கிறாங்க. இந்த ஆலி இப்படி எல்லாரோட சபத்தையுமே வாங்கி கட்டிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது, மத்தவங்க யாராவது இவரை சபிச்சிட்டாலும் இவர் இறந்து போயிடுறாரு. இதனால நானும் டைம் லூப் ஆகி மறுபடியும் அதே நாளுக்குள்ள வந்துடுறேன். எனக்கு ஏன் இவரை விட நான் ரொம்பவே அன்லக்கின்னு தோணுது அப்படின்னு புலம்பிட்டு இருக்க, மனசாட்சி ரைட்டா வந்து உன் பாச நீ வெறுக்கிற, ஆனா கடவுள் ஒன்னதான் வெறுக்கிறாரு, அன்லக்கி அவரு இல்ல, கண்டிப்பா நீ மட்டும்தான், உன்னால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அப்படியே அமைதியா இருக்க போறியா என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் என்னோட ட்ரீம் ஹவுஸை நான் எப்படியாவது ரெண்டுக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த தடவை ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்புனதும் ஹீரோயின் அந்த பானையை எடுத்து நகர்த்தி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தனியா அதை நகர்த்த முடியல. அதனால அந்த கிளீன் பண்ற லேடியையும் ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பானையை நகர்த்தி வைக்கிறப்ப ரைட்டா அந்த சூப்பர்வைசர் வந்துட்டு இதை ஏன் இந்த இடத்துல இருந்து நகர்த்துறீங்க அப்படின்னு கேட்க, அதுவா அதை வந்து நான் அப்புறம் சொல்றேன், அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வர முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அவரும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க, இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி அப்படியே கொஞ்சம் பின்னாடி, இல்ல ரைட்டா இந்த மார்க் பண்ண இடத்துல வந்து நில்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்ல அந்த சூப்பர்வைசரும் அந்த மார்க்குக்கு மேல நின்னுறாரு. நம்ம ஹீரோ
ஹீரோயின் 1 2 3ன்னு சொன்னதும் மேல இருந்து ஒரு வாட்டர் பாலன் அவர் மண்டையிலே வந்து விழுது. மேல பார்த்தா ஒரு சின்ன பையன் இதெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பான். சோ இந்த மாதிரி தூக்கி போடுறப்பதான் அந்த பானையை சேர்ந்து உடஞ்சிருக்கும். எப்படியும் நல்லபடியா நம்ம ஹீரோயின் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே மாட்டிக்காம அவரோட ஜாகிங் எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோ அங்க வந்ததும் ஹீரோயின் அவங்களோட முகத்தை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து தலைகீழா வச்சு பாத்துட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு யாடா இது புக்கை தலைகீழா வச்சு பாத்துட்டு இருக்கா, அதுவும் நம்ம புக்கா வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொஞ்சம் குனிஞ்சு நேரா மட்டும் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ண போறாங்க போல. அதுக்காக என்னெல்லாம் சொல்லலாம், நான் உங்களை காப்பாத்த தான் இங்க வந்திருக்கேன், இல்ல இல்ல நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க தான் இங்க வந்திருக்கேன் இப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரூமோட காலிங் பெல்ல தொட்டதும் கதவு வந்து திறக்கிறது நம்ம ஹீரோவோட தம்பி. இவ்வளவு அழகான பொண்ணுலாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஹீரோயின் போய் பார்த்துட்டு இருக்க, டைரக்டர் பாய் இருக்காரா, நான் அவரை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்ல, இது அவரோட வீடு தான், அவர் உள்ளதான் இருக்காரு, நான் அவரோட தம்பி தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஜோசியம் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, எனக்கு அது மேலாம் பெருசா நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு ஏன் ஜோசியம் மேல நம்பிக்கை இல்ல, அது ரொம்பவே அமேசிங்கா இருக்கும், என்னால உங்களோட லவ் லைஃப்ல தான் உங்களுக்கு எவ்வளவு லக் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, மத்தபடி எனக்கு எல்லாமே தெரியும், உங்களோட ஹெல்த் கண்டிஷன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ பாத்ரூம்ல இருந்து அவரோட தம்பிய என்னோட டவலை என்கிட்ட கேட்காம எடுத்து யூஸ் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்றதுன்னு திட்டிக்கிட்டே வெளில வராரு. ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததும் நீ ஏன் இங்க வந்தன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோயினும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட கோட் ஷர்ட் எல்லாம் ஒரு செகண்ட்ல மாத்திட்டு வந்துடுறாரு. இப்படிதான் முன்ன பின்ன தெரியாதவங்கள உடனே வீட்டுக்குள்ள விட்டுருவேன்னு தம்பி கிட்ட கேட்க, அவனும் அழகான பொண்ணு வெளில நின்னுட்டு இருந்தா என்னால எப்படி திருப்பி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோக்கு அனுப்பின அப்பாலஜிஸ் லெட்டரை ஹீரோ மறுபடியும் சரி பண்ணி அனுப்ப சொல்லியிருப்பார்ல, அதை பத்தி தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அட்வைஸ் கேட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் அப்பாலஜிஸ் லெட்டர்ல நான் என்ன ரிவிஷன் பண்ண சொன்னேன்னு உனக்கு புரியலையா, நீ என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணுமா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட, சரி விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டதும் ஹீரோயின் பாட்டுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களோட ஒர்க்ல உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், அப்புறம் இந்த கம்பெனியவே ரொம்ப காயப்படுத்திருக்கேன், நீங்க என்ன மன்னிச்சு என்ன சரியா கைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா நீங்க தான் ரொம்பவே அறிவான அழகான டைரக்டர், ப்ளீஸ் என்ன கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவோட தம்பிக்கு நம்பவே முடியல, என்னடா இந்த பொண்ணு தானா வந்து தலையை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ ஏன் அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணணும்னு அந்த பொண்ணே ஆசைப்படுறா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்குலாம் அப்படியே உள்ளுக்குள்ள குழு குழுன்னு இருக்கு. ஹீரோ அவரோட தம்பியை நீங்க இருந்து போய் என்னோட டவலை வாஷ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் அடுத்தவங்களை நல்லா உபதேசம் பண்றது, மணி நேர கணக்குல பாடம் எடுக்கிறது, குழப்பத்தை தீர்த்து வைக்கிறது, இது மூணுத்துலதான் நம்ம பாஸ் எக்ஸ்பர்ட்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இங்க வந்ததே இவர்கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து எங்கேயும் இவரை போக விடாம இவர் கூட இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த நாளை கடந்துடலாம், அப்பதான் உங்க ட்ரீம் ஹவுஸையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம ஹீரோவும் இவ்வளவு சின்சியரா நீ என்கிட்ட கேட்கறதுனால உன்னை நான் கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் உன்னோட ப்ராப்ளம் என்னன்னா நீயே உன்னை ஏமாத்திக்கிற, நீ ரொம்ப கைண்டா இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா ஆக்சுவலா நீ எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்க ட்ரை மட்டும் தான் பண்ற, இதெல்லாம் நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே செகண்ட் தேர்டுன்னு ஒவ்வொரு பாயிண்ட் அடிக்கி அடிக்கி அட்வைஸ் மலைய புளிய ஹீரோயினும் நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியே இன்னும் 10 ஹார்ஸ் தான் இருக்கு 12 மணி ஆகி இந்த நாள் முடியன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாவம் இந்த மனுஷனுக்கு பேசி பேசி கடைசியா தொண்டையை கட்டிக்குது. இது எத்தனாவது பாயிண்ட் நம்ம ஹீரோயின்ட்ட லோ வாய்ஸ்ல கேட்க, இது 38வது பாயிண்ட், இதே டோன்ல நீங்க எப்படி பாஸ் பேச போறீங்கன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் முதல்ல தண்ணியை குடுன்னு சொல்லி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னோட தப்பெல்லாம் திருத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம், வாழ்க்கையில நல்லா வரலாம், இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்ப, ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு இன்னும் ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, அப்போதான் எனக்கு புரியும், கண்டிப்பா இதுக்காக உங்க மேல நான் கோவம்லாம் பட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் வர சான்ஸை எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போனவர் மறுபடியும் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நான் சொல்ல போறது செலக்ஷன் மீட்டிங்கை பத்தி. செலக்ஷனோட இமேஜஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கணும், அந்த இமேஜஸோட கலர்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு நல்ல லைட்டிங் செட்டப் கொடுத்து அந்த இமேஜை நம்ம எடுக்கிறப்பதான் அதோட அவுட்லுக் நல்லா இருக்கும், ஆனா நீ அப்படிலாம் எடுக்கிறதே கிடையாது, இது நம்ம ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஹீரோ மேல கோவமே படாம, நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான், கண்டிப்பா இது என்னோட மிஸ்டேக் தான், இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியா, அப்ப இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினும் 12 மணி வரைக்கும் இதெல்லாம் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும், இல்ல அப்படின்னா நம்ம கண்ட கனவெல்லாம் அப்படியே கனவாவே போயிடும்னு ரொம்பவே பொறுமையா இருக்காங்க. கடைசியா ஹீரோயின் பேச டாபிக் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு அவர் அப்ராட்ல இருந்தப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட லைஃப் ஜர்னி பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும்
என்னோட பர்சனல் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? இந்த ஜர்னி நான் 18 வயசா இருக்கிறப்ப ஆரம்பிச்சதுன்னு அதுல ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இதுல நடுவுல கொஞ்சம் எமோஷன்ஸ் வேற. கடைசியா எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு உன்ன மாதிரி எதுக்கும் உதவாத ஒரு குப்பைக்கு வந்து டைரக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின்கே லைட்டா காண்டாயிடுது. இருந்தாலும் அப்படியே கூல் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், என்னோட லைஃப் ஜர்னி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சதும், இருங்க நான் உங்ககிட்ட சாரி கேட்க இன்னொரு விஷயம் இருக்கு. நான் சின்ன வயசா இருந்தப்போ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ள ஹீரோவோட தம்பி, அப்போ உங்க 2 பேருக்குமே 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே தெரியுமா அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோ ஏதாவது சொல்லி சமாளிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ எதை பத்தி சொல்ல வர அப்படின்னா, சின்ன வயசா இருக்கிறப்போ அவ டேஸ்ட் பண்ண ஃபுட் எல்லாம் ரீகலெக்ட் பண்ண சொன்னேன். அதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டா போல, அதை பத்தி தான் சொல்ல வரா. இதெல்லாம் நம்ம கம்பெனியோட சீக்ரெட், இதை பத்தி நம்ம வெளியெல்லாம் பேசக்கூடாது. எப்படி நீ பண்ண மிஸ்டேக் எல்லாம் உணர்ந்துட்டல, எனக்கு அதுவே போதும்னு சமாளிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்லது, அப்பாலஜிஸ் லெட்டரை மட்டும் எனக்கு அப்புறமா சென்ட் பண்ணிடு. இப்ப இங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, போகாதீங்க, நீங்க எனக்கு இன்னைக்கு இவ்ளோ பொறுமையா கைட் பண்ணதுனால உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக நான் இன்னைக்கு சமைச்சு கொடுக்க போறேன். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா என்னோட பாட்டி கைப்பக்குவத்திலேயே ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோவோட தம்பி, அப்ப நான் தான் அதை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.